கீழ்ப்படிதல் இல்லை. இதை செய்யாதன்னு சொல்லும் பொழுது அதை செஞ்சா பிரச்சனை தான். ஸ்பெசிஃபிக்கா கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார், இதை செய்யாத, இது வேண்டாம் என்று நமக்கு தேவன் அறிவுறுத்துகிறார். சில காரியங்கள் உங்கள் இருதயங்களோடு பேசும், இந்த காரியம் வேணான்னு கர்த்தர் விரும்புகிறார். சின்ன காரியமா இருக்கும், இதை வேணான்னு சொல்லுவாரு, ஆனா நாம அதற்கு கீழ்ப்படியாம நமக்கு அது வேண்டும் என்று சொல்லுவோம். இதுதான் பாருங்க பெரிய பிரிவினையை உண்டாக்கி விட்டது. ஆண்டவர் வந்து கூப்பிடுறார், ஆதாமே நீ எங்க இருக்கிற? அவன் என்ன சொல்றாருங்க, நான் நிர்வாணியா இருக்கிறதுனால நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த பிரிவினை கொண்டாந்து போடல, அவரே பிரிஞ்சு போயிட்டார். ஏன்னா நான் தவறு செய்துட்டேன், நான் எப்படி ஆண்டவர் முன்னாடி நிற்க முடியும்? கர்த்தர் பிரிச்சு அனுப்புறது இல்ல, நம்முடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணிடுது, தேவனை விட்டு பிரித்து விடுகிறது. இங்க ஆண்டவர் வந்து ஆதாமை தள்ளல, ஆதாமே தள்ளி போயிட்டாரு.